அவன் செலக்ட் ஆயிடுவானா இல்லையான்னு கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க. நான் இருந்த அதே பதட்டம் தான்டா. கன்ஃபார்மா இது லவ் தான். ஷாலு, ஓ இவன் தான் அந்த பரட்டையா? டேய் என்னடா ஆச்சு, செலக்ட் ஆயிட்டியா? டேய் இன்டர்வியூ எப்படிடா இருந்துச்சு, செலக்ட் ஆயிட்டியா? என்ன ஷாலு நீ ஜோக்கு கேட்பாருன்னு தானே சொன்ன, அவர் ஜோக்கே கேட்கலடி. என்னடா சொல்ற, ஜோக்கு கேட்கலையா? அப்ப போச்சா? நாங்க தான் சொன்னோம்ல, நீங்க தான் கேட்கல. பாருங்க உங்க ஃப்ரெண்டு இப்ப வந்து அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுல. இனி அவர் எப்படிங்க உங்க மூஞ்சில முழிப்பாரு? ஆமாங்க, பாவம் அசிங்கப்பட்டு கூனி குறுகி போய் நிக்கிறாரு. எங்களுக்கே கஷ்டமா இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட பார்த்தா. பரவாயில்ல அஸ்வின், அவன் படாத அசிங்கமா அதெல்லாம் அவன் தூக்கி போட்டுட்டு போயிடுவான். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்களே, அங்க ஏதாவது ஜாப் ரெடி பண்ணி கொடுங்க அவனுக்கு. எங்க நான் வேலை வாங்கி கொடுத்து இந்த பரட்டை வேலை பார்க்க போறானாக்கும். பார்டா மாப்ள, நானே சும்மா ஒரு பிட்ட போட்டேன், இதுல இவனுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கணுமா? மச்சான், நம்ம நினைச்ச மாதிரியே இந்த பரட்டைக்கு வேலை கிடைக்கல. கடவுள் நம்ம பக்கம் தான்டா இருக்கிறாரு. ஆமாடா மாப்ள. ஹலோ ஹலோ, என்ன விட்டா நீங்களே பேசிட்டு போறீங்க? ஜோக்கு தான் கேட்கலான்னு சொன்னேன், செலக்ட் ஆகலான்னு சொன்னேனா? டேய் என்னடா சொல்ற? ஷாலு, நான் உள்ள போனதும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். உனக்கு அது ஜோக்கு கேட்டு செலக்ட் பண்ணான், எனக்கு அது கூட கேட்காமலே செலக்ட் பண்ணிட்டான். டேய் சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி. வா மாப்ள போலாம், இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க கூடாது. டிடி இந்த சீட் எடுத்துக்கோ. என்ன ஐஷு, பர்த்டேவா? ஆமா டிடி. ஹாப்பி பர்த்டே ஐஷு. தேங்க்ஸ் டிடி. ரோசி நீயும் எடுத்துக்கோ. ஹாப்பி பர்த்டே ஐஷு. தேங்க்ஸ் டி. அப்புறம் என்ன ஐஷு, வெறும் ஸ்வீட் மட்டும் தானா, ட்ரீட்லாம் கிடையாதா? இல்ல டிடி, இப்போதைக்கு என்கிட்ட ட்ரீட் வைக்கிற அளவுக்கு பணம் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன். என்ன பணம் இல்லையா? அதான் கை நிறைய சேலரி வாங்குறல, ஒரு ட்ரீட் வைக்க கூடவா காசு இல்ல? ட்ரீட் வச்சா எப்படியும் 5000க்கு மேல செலவாகும். ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா 100 ரூபாயோட முடிஞ்சிடும்ல டிடி. அதான் ஸ்வீட் வாங்கி கொடுப்பாளா இருக்கும். ஆமா ஆமா இருக்கும். நான் கூட என் பர்த்டேக்கு எல்லா ஸ்டாஃபையும் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சேன், தெரியுமா? நீ கூட வந்தியே, ஞாபகம் இல்லையா? என்னால உன்ன மாதிரி எல்லாம் செலவு பண்ண முடியாது டிடி. என் சேலரியை வச்சுதான் என் ஃபேமிலியே ரன் ஆகுது. ஐஷு நீ வா, இவ ஒரு ஆளுன்னு இவ கிட்ட போய் பதில் சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சுக்க கூடிய அறிவு இருக்கவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். இந்த மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறவங்களுக்கு ஒரு வெண்டக்கா விளக்கமா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ வாடி. போங்கடி போங்க, வந்துட்டாளுங்க ஸ்வீட் கொடுக்கறதுக்கு. ஐஷு அவ கிடக்குற லூசு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. என்னடி ஆச்சு? ஏன் ஐஷு பர்த்டே அதுவுமா அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு ஐஷா? எல்லாம் அந்த பணங்க மண்ட டிடியால தான் அனிதா. இவ எவ்வளவு ஆசையா ஸ்வீட் கொண்டு போனா. அவ ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வச்சாலாம் எல்லாருக்கும். நீ ஏன் அப்படி வைக்கலன்னு சொல்லி அசிங்கமா பேசுறா. இதுல அந்த ரோசி வேற கூட நின்னு ஜால்றா. இவளுங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு கொழுப்பு கூடி போச்சு. அவளை அடக்க ஒருத்தி வராமலா போவா? ஆமா அனிதா. ஹாய் ஹாய், நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, மை நேம் ஷாலினி, எல்லாரும் ஷாலுன்னு கூப்பிடுவாங்க. என் பேரு அனிதா. ஐ எம் ஆயிஷா. ஐஷு ஃபீல் பண்ணாதவா, புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க பாரு. ஹாய். என்னங்க ஷாலு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம ஐஷுக்கு பர்த்டே. வாவ், ஹாப்பி பர்த்டே ஐஷு. எப்பவும் ஹாப்பியா இருங்க. எங்க இருக்க விடுறாங்க. ஏங்க என்னாச்சு? ஏய் சும்மா இருடி, வந்ததும் வராததுமா அவங்க கிட்டே எதுவும் சொல்லி அவங்களே ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம். சரி ஐஷா. உங்களுக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கா ஷாலு? ஆமா ஐஷா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன நீங்க வாங்கன்னுலாம் சொல்லாதீங்க, அது யாரோ மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க எப்படி பேசுவீங்களோ அதே போல என்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. ஓகே ஷாலு. டேய் மச்சான், இந்த பரட்டை வேற செலக்ட் ஆயிட்டான். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. மாப்ள நீ ஃபீல் பண்ணாதடா, அவ உனக்கு தான். டேய் டேய் அமைதியா இரு, மினி வரா. என்ன மினி? என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். டேய் இவளுக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு மினி? நீங்க 2 பேரும் கூடி கூடி பேசுறத பார்த்தா எனக்கு சரியா படல, சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்ல மினி, ப்ராஜெக்ட் ரிலேட்டடா தான் பேசிட்டு இருந்தோம். ஆஹா நம்பிட்டோம். எனக்கு ஏதோ உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. எதுக்குடி? போண்டாவையும் எப்படி அவளை ஜோக்கு கேட்டு செலக்ட் பண்ணா? நீங்க தான் ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. ஐயோ நான்லாம் எதுவும் பண்ணலடி. ஐயோ மினி என்னையே முறைக்கிற, நானும் எதுவும் பண்ணல. இப்ப உண்மையே சொல்ல போறியா இல்லையா? ஐயோ மினி சொல்றேன். டேய் டேய் சொல்லிராதடா. நீ சும்மா இரு சூர்யா. சொல்லுடா அஸ்வின். மினி இவன் தான் அந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம், எப்படியாவது வேலை வாங்கி கொடுப்போன்னு போண்டா வாங்கிட்ட பேச சொன்னான். எப்பாடா தப்பிச்சோம், நல்ல வேலை லவ் பண்றோன்னு சொல்லல.
அவன் சொன்னா நீ பேசிடுவியா? அவன் கிணத்துல போய் குதின்னு சொன்னா நீ குதிச்சிருவியா? இல்ல மினி. டேய் நீ வர வர சரியில்லை சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் எப்படி சமாதானப்படுத்துறது? மினி, அஸ்வின் போண்டா வாங்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டா நீ ஏன் சிரிச்சிருவ? அவன் என்ன சொன்னா எனக்கு என்ன? ஆமா மினி, அதை கேட்டானே நீயே கண்டிப்பா சிரிப்ப. அப்படி என்ன பண்ணிட்ட? சார், அந்த பொண்ணு இன்ஸ்டால உங்களோட தீவிர ஃபேனு, நீங்க தான் அவளோட ரோல் மாடல்னு ஒரு பிட்ட போட்டேன், உடனே நம்பிட்டாண்டி. ஐயோ ஐயோ, எப்பாடா ஒரு வழியா சிரிச்சிட்டா. போண்டா வயனுக்கு இப்பவும் இந்த ஆசைலாம் இருக்காடா? ஆமா மினி.